நியூஸ்18 டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு அந்த 15 நாட்களுக்கு உண்டான பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு நேயர்களாக நீங்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு மிக மிக நன்றிகள். இந்த 15 நாட்கள் 1/5/2026 முதல் 15/5/2026 வரை முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம், காது மூக்கு தொண்டை விஷயத்தில் சிறிது கவனம். பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய மேஷம் பெரிய சாதனைகளை செய்யும். தொழிலில் கண்டிப்பாக அமையும். புது தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம். பெரிய மனிதர்கள் சந்திப்பு. முதலீடுகளுக்கு குறை இருக்காது. தொழில் மாற்றங்களுக்கு உத்தரவாதம் ஏற்படும். ஒரு மாதிரி பயம் கலக்கமெல்லாம் மாறும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். ரொம்ப சோம்பலாக கண்டபடி நேரம் தவறி எல்லாம் இருப்பீர்கள். அதெல்லாம் இந்த 15 நாட்களில் கண்டிப்பாக மாறும். சிஸ்டமேட்டிக் லைஃபுக்குள்ளாக வருவீர்கள். குடும்பத்தில் அதிகமான பாசத்தை காட்டுவீர்கள். குடும்பத்தினரே அது பெரிதாக எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். வெளியிடம், வெளி உலகம், வியாபாரம், தொழில், உத்தியோகம், படிப்பு ஏரியாவில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்காக வாழ்ந்த மேஷம் குடும்பத்தினர் மீது அக்கறை கொண்டு குடும்பத்திற்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுத்து நிலங்கள், வீடுகள், ஆடை ஆபரணங்கள், நகைகள் எல்லாம் புதுப்பித்து சிஸ்டமேட்டிக் செய்து அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடியதையெல்லாம் ஆத்ம ரீதியாக செய்வதும், வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்துவதும், உங்கள் வார்த்தைக்கு சமூகத்திலும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி நல்ல பேர் புகழ் கிடைப்பதும், நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நிறைய நல்லது நடக்கும். உடற்பயிற்சியை மறந்து விடாதீர்கள். கண்டிப்பாக 7.5 சனியில் இருப்பதனால் உடற்பயிற்சி என்பது மேஷத்திற்கு தெம்பை கொடுக்கக்கூடியது, மன அழுத்தத்திலிருந்து தீர்க்கக்கூடியது. சில்லென்று எதையாவது குடித்துவிட்டு அதேபோல் பல வகைகளில் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயத்தில் கவனம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்து கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். மேலதிகாரிகள் விஷயத்தில் சிறிது கவனம். உங்களை சுற்றி இருப்பவர்கள் விஷயத்தில் கவனம். புதிய நட்புகள் ஏற்படும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக பகையாக இருந்திருப்பீர்கள். அந்த பகைகள் மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். ஆற்றல் மிக்க நல்ல அமைப்புகள் பணம். அரசு துறை, அரசியல்வாதிகள் சிறிது அடக்கி வாசிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வருகிறீர்கள். அதே சமயம் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் புதுப்பான விஷயத்திற்கு ஆட்படுவதும், கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தை தருவதும், அலர்ஜி, ஒவ்வாமை, சுவாச கோளாறில் அதிக கவனமாக இருப்பதும், குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வதும், அடுத்த 45 நாட்கள் குடும்ப விஷயத்தில் கவனமாக இருப்பதும், உறவு முறையிலும் இரத்தபந்த உறவுகளிலும் ரகசியங்களிலும் பரம ரகசியமாக வைத்து கொள்வதும் ரிஷபத்துக்கு ஆட்படக்கூடிய காலகட்டம். பதட்டம் வேண்டாமே, ஆக்ரோஷன் வேண்டாமே, கொஞ்சம் நடிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சுபகாரியத்திலிருந்து சிக்கல்லாம் தீரும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த மனத்தாங்கல்கள், பழைய கடன்கள் பைசலாகும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். நிறைய விரயங்கள் காணப்படும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம். ராகவேந்தரை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வது, குருமார்களை பிரார்த்தனை செய்து கொள்வது, திருவண்ணாமலையை நினைத்து கொள்வது, சித்தர்கள் இருக்கக்கூடிய புண்ணிய கஷேத்திரங்களுக்கெல்லாம் செல்வது, பிபி கொலஸ்ட்ராலை கொஞ்சம் பார்த்துக்கொள்வது, விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது, பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவது, மிதுனம் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியங்கள்லாம் டக்குன்னு நிறைவேறுவது ஆச்சரியமாக இருக்கும். எல்லாத்துலேயும் அதிகமான ஏற்றம் கிடைக்கும். தடைகள் தவிடுபடியாக்கும். தொழில் நிமித்தமாக பலவிதமான ஏற்றங்களை அதிகமாக பெறக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது, உத்தியோகத்தில் அபிர்தமான ஏற்றங்களை பெறுவது, வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல்களெல்லாம் தீர்வதெல்லாம் மிதுனத்துக்கு கண்கூடாக பார்க்கலாம்.
நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மகான்களின் தரிசனம், தெய்வ மார்க்க தரிசனம் எல்லாம் கண்டிப்பாக ஓடிடணும். வீடு கட்டுறது, வீடை புதுப்பிப்பது, இன்டீரியர் மாற்றுறது எல்லாமே யார் பண்ணணும்? மிதுனத்துக்கு டக்கு டக்கான்னு கைகூடும். அது சரியாக பயன்படுத்தி கொள்வது ஆத்ம ரீதியான அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசி. பலம், நம்பிக்கை, ஆத்ம ரீதியான நம்பிக்கை, பணவரவு, புது கௌரவம், புதிய விஷயங்கள், ரொம்ப நாட்களாக இருந்த மனக்குறைகள் தீர்வது, கோளர் பதிகத்தை சொல்வது, சிவன் வழிபாடு செய்வது, அற்புதமான காலகட்டத்துக்கு ஏற்படுவது, ஏற்றங்கள் ஏற்படுவது, வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை தருவது, பழைய கடன்கள் பைசல் ஆகிறது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த நிம்மதிகள் கண்டிப்பாக பெறுவது, ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுக்காக ரொம்ப நாளாக பேங்க்கில் உங்களை தண்ணி காட்டியிருப்பாங்க. அப்புறம் பேங்க்காரங்களே திடீர்னு நண்பர்கள் மூலிமா, உறவினர்கள் மூலிமா யாராவது ஒரு ஹெல்ப்பு கிடச்சி ரொம்ப நாள் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் அந்த கடன்லாம் செட்டில் ஆகுறது. ஒரு மாதிரி நிம்மதியாக தூக்கமே எங்கே படுத்தாலும் தூக்கம் வரலன்னு ஒரு மாதிரி புலம்பி இருந்த அமைப்பெல்லாம் கடகத்துக்கு மாறும், நல்லா வரும். திடீர் கௌரவம் ஏற்படும். உச்சத்தில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள், உச்சத்தில் இருக்கக்கூடிய அதிபர்கள், தொழிலதிபர்கள் எல்லாம் உங்களை அரவணைத்து கொள்வது, உங்கள் மீது நம்பிக்கை கொண்டு பெரிய பொறுப்புகள் கொடுப்பதெல்லாம் ஏற்படும். அற்புதமான அமைப்பு ஏற்படும். சிவமந்திரங்கள் ரொம்ப முக்கியம். ஆத்ம ரீதியான நம்பிக்கை ஏற்படும். கண்டிப்பாக வயிற்று உபத்திரம், அசிடிட்டி மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். கழிவு பாதைகளில் சிறு உபத்திரத்தை கவனமாக பார்த்துக்கணும். பிள்ளைகளுடைய தேகாரக்கும் மிக முக்கியம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்க சொல்லும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. யோக பலத்தை அதிகமாக பெறலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றங்கள் பெறும். சிம்மத்திற்கு பெரிய கௌரவம் ஏற்படும். சிம்மத்திற்கு இது நடக்காது அது நடக்காது என்று சொல்லி கொண்டிருந்த அமைப்பெல்லாம் மாறும். படிப்படியாக நன்றாக இருக்கும். 10 நாட்களுக்கு பிறகு மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசி சிம்மம். புதிய நண்பர்கள், புதிய கௌரவங்கள், புது தொழில், புது உத்தியோகம், புது ஏற்றமெல்லாம் ஏற்படும். துர்கையை பிடித்து கொள்வது, வாராகியை பிடித்து கொள்வது, சகல விதத்தில் நன்மைகள் ஏற்படும். சிம்ம ராசிக்காரர்கள் நினைக்காத அளவுக்கு பேர் புகழை பெறுவார்கள். ஆசீர்வாதத்திற்கு மிக நன்மை ஏற்படும். தேகாரோக்கியத்தில் முதுகு தண்டுவடத்திற்கு உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும். பெண்களாக இருந்தால் ஹீமோகுளோபினை கொஞ்சம் செக் செய்து கொள்ளுங்கள். தொழில் கிடைப்பது, அரசாங்கத்தில் உத்தியோகம் கிடைப்பது, அரசு கௌரவம் கிடைப்பது, அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். யோக பலத்தை அதிகமாக பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல் மாறும். உத்வேகம் பெறுவீர்கள். தனிப்பட்ட செல்வாக்கு பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த சிக்கலெல்லாம் மாறும். புது வண்டி வாகனங்கள் மாறும். நிறைய ட்ராவல் செய்வீர்கள். ஆச்சரியமாக இருக்கும். அந்த ட்ராவலில் ரொம்ப பெரிய லெவலுக்கு வரக்கூடிய பிராப்தங்கள். சிம்மத்துக்கு பலம் ஏற்படும். நல்ல நண்பர்கள் உங்களை சுற்றி வரக்கூடிய பிராப்தங்கள் யோக பலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது சிறந்த பரிகாரமாக பார்த்து கொள்ள வேண்டும். பெற்றோர் பெரியோர் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உடன் வேலை செய்தவர்கள், கூட்டாளிகள் எல்லோரும் திடீரென்று உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய தன்மை ஏற்படலாம். உங்களுக்கு பயந்து இருந்தவர்கள்லாம் உங்களை எதிர்த்து பேசலாம். ஏதோ ஒரு மாதிரி நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது என்று உள் உணர்வு தோணும். பெருமாள் தாயார் அனுமன் கோயில்களுக்கு செல்வது, அங்கே நடைபெறக்கூடிய அன்னதானத்துக்கு பங்கு பெறுவதெல்லாம் நல்லது தரும். மன அயற்சி ஏற்படுவதனால் வயிறு தொந்தரவுகள் ஏற்படும். ஜீரண உறுப்புகளில் பாதிப்புகளை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். சிலர்களுக்கு உடம்பில் கட்டிகள் ஏற்படுவது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். பொறுமை காப்பது நன்மை தரும். நம்மளிடத்திலே வேலை செய்தவர்கள், நம்மளிடத்தில் எதிர்பார்த்து இருந்தவர்கள்லாம் நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு வரும். அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. நேரம் கட்டால் ஏதோ ஒன்று ஏறி உட்காரம் என்று சொல்வார்கள். பொறுமையாக இருங்கள். கண்டிப்பாக கோவிந்த நாமாவளி சொல்லுங்கள். நிறைய விஷயங்கள் மாற்றம். நல்ல உறவினர்கள், நல்ல நண்பர்கள், குடும்பத்தாருடன் பொழுதை கழியுங்கள். எப்பொழுதும் தெய்வீகம்,
வெயில் காலம், அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்து விட்டது. ஓய்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள், ரொம்ப நல்லது நடக்கும். கூட்டாளிகள் விஷயத்தில் ரொம்ப அறிபறியாக முடிவுகள் எடுக்க வேண்டாம். கூட்டாளிகள் விஷயத்தில் பொறுமை காப்பது நன்மைகளை ஏற்படுத்தும். பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு சிக்கல் இல்லாமல் அற்புதமான அமைப்பு தரும். வாகனங்கள் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் பயணங்களுக்கு பயன்படுத்தாமல் வேறு வாகனங்கள் வாடகைக்காக எடுத்துக்கொள்வது நன்மை தரும். பயணங்கள் சமயத்தில் விலை உயர்ந்த பொருள்களை கையாளுகின்ற சமயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். ஏற்றமான அமைப்பு, அற்புதமான காலகட்டம், பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட இழுபறியாக இருந்த சிக்கல்கள் மாறுவது, நரசிம்மர் வழிபாடு செய்வது, கணபதி வழிபாடு செய்வது பெரிய நன்மை தரும். காரிய சித்தி மாலை சொல்ல சொல்ல நன்மை தரும். தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயம், கழுத்து வலி சம்பந்தப்பட்ட விஷயம், நரம்புகளில் வலி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மாத்திரைகளை அன்டைமில் எடுத்துக்கொள்ளாமல் மருத்துவர் குறித்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் எடுத்துக்கொள்வது நன்மை. கையெழுத்திடுவதற்கு முன்பாக கவனமாக கையெழுத்திடுவதும், துணை அல்லது துணைவியாரிடத்தில் சும்மா ஏதாவது ஒரு குறையை வைத்து நீங்களாக அவரிடத்தில் தகராறு செய்து கொள்ளாமல் இருப்பதும் மிக மிக முக்கியம் என்பதை துலா ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். துணை அல்லது துணைவியார் உங்களுக்கு எவ்வளோ நல்லது செய்திருப்பார்கள் என்று எண்ண வேண்டும். ஏதோ ஒரு கோபத்தில் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் பிடித்து கொள்வதும், அதற்கு காது மூக்கு வைத்து கொண்டு உங்களை வருத்தி கொள்வதும், அவர்களை வருத்தப்பட செய்வதும், கடைசியில் வருத்தப்பட போகிறது நீங்கள் தான் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உங்கள் மீது துணை அல்லது துணைவியாரும் பிள்ளைகளும் அளவு கடந்த அன்பை வைத்து இருப்பார்கள். அந்த அன்பை உதாசீனப்படுத்துவதோ, அந்த அன்பை கொச்சைப்படுத்துவதோ கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நரசிம்மர் கவசத்தையும் அனுமன் சாலிசாவும் கேட்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிம்மதியை தரும். அடுத்த 45 நாட்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு காணப்படுவதனால் ஜோடியாக இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள் சிவன் பார்வதி, முருகர் வள்ளி தெய்வானை, அதேபோல் பெருமாள் தாயார் என்று ஜோடியாக இருக்கக்கூடிய தெய்வ சன்னிதானத்துக்கு செல்வது, எங்கேயாவது பக்கத்தில் நடக்கக்கூடிய கல்யாண உற்சவத்திற்கு உங்களால் முடிந்த ஓம திரவியங்களை வாங்கி கொடுப்பதெல்லாம் குடும்பத்தில் நன்மை தரும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. அரசு துறை, தனிப்பட்ட துறை, இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் எல்லாம் அனுகூலம் காணப்படும். இடது பக்க தேகாரோக்கியம் என்று சொல்வார்கள். இதயமும் இடது பக்கத்தில் தான் இருக்கிறது. இரத்த நாளங்களில் குறையில்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோக பலங்கள் நிச்சயமாக ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பெல்லாம் யோகத்தையும் அனுகூலத்தையும் தந்தாலும் காதல் அமைப்பிலும் குடும்ப அமைப்பிலும் வெள்ளை கொடி காட்டுவது, நீங்களாக இருப்பது நன்மை தரும். கண்டிப்பாக தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும். உத்தியோகத்தில் மாற்றங்கள், வரவேற்கத்தக்க மாற்றங்கள், கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் தீரும். பெரிய பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 15 நாட்கள் ஏற்படும். அரசாங்கத்தில் சிக்கல் இருந்த விஷயம், சட்ட சிக்கல் இருந்த விஷயமெல்லாம் விலகி ஓடுவது, ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை விருச்சிகத்துக்கு ஏற்படுவது நிச்சயம் பலனை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்கு பெறுவீர்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். 10 வருடமாக ஒரு கோயிலுக்கு போகலாம் என்று நினைத்திருப்பீர்கள். அது இந்த 15 நாட்களில் நடக்கும். அடுத்த 45 நாட்களுக்குள் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடப்பது உறுதுணையாக பார்க்கலாம். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அளவுக்கு மீறிய பணங்கள் வரும். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு ஏற்படும். உறவினர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் குறைகள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில், படிப்பில் மிக அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்று பார்த்தால் அது தனுசு ராசிக்காரர்கள். விஷ்ணு என்று பள்ளி கொண்ட பெருமாள் வழிபாடு,
விஷ்ணு வழிபாடு, பள்ளிக்குண்டு சிவன் வழிபாடெல்லாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். விஷ்ணு காயத்ரி சொல்வது நன்மை ஏற்படுத்தி தரும். முதுகு கழிவு பாதை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். நிறைய நீர் எடுக்கவில்லை என்றால் இந்த அக்னி நட்சத்திரத்தில் வெப்ப நோய்களால் பாதிக்கப்படக்கூடிய ராசிகளில் தனுசு முதன்மையாக பெறுவதாக ஜோதிடத்தில் காணப்படுகிறது. நிறைய நீர்க்காய்களை எடுத்துக்கொள்ளுங்கள். யார் சொன்னாலும் கேட்காதீர்கள். அசைவ உணவு எடுத்துக்கொள்வர்கள் கூட ஏதாவது வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீர்க்காய்கள், பழங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு காட்டுகிறது. வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், கூட்டாளிகள், குடும்பம், புது கௌரவம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, பயணங்கள், சுற்றுலா ஸ்தலங்கள், மலைவாழ் ஸ்தலங்கள், புது கௌரவங்கள் எல்லாம் தனுசுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில், பழக்க வழக்கத்தில் கவனம். வண்டி வாகனத்தில் அதீத கவனமாக இருங்கள். முடிந்தால் குலதெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்து கொள்வதும், உங்களால் போக முடியவில்லை என்றாலும் அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் இடத்திலோ சொந்தக்காரர்கள் இடத்திலோ சொல்லி ஒரு கற்பூரத்தையாவது ஏற்றி வைப்பதோ, ஒரு 1/2 கிலோ நல்லெண்ணெய் வாங்கி கொடுப்பதோ விசேஷம். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75வது பாடலை சொல்ல சொல்ல நன்மைகள் ஏற்படும். கண்டிப்பாக கழுத்திலிருந்து தலை சம்பந்தப்பட்ட வாய், பல்லு, கண், காது, மூக்கு, நரம்பு உபத்திரத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய மகரம் நன்மைகளை ஏற்படுத்தும். ஏற்றத்திற்குண்டான அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தை தரும். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். மகரம் இருக்கக்கூடிய வீட்டில் இனி அடுத்த ஒரு 14 மாதங்கள் நல்லது நிறைய நடக்கும் என்பதை எழுதி வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நல்ல காலகட்டங்கள் கண்டிப்பாக அடுத்த ஒரு 30 நாட்களில் ஏற்படுவதற்குண்டான வழிவகைகள் காணப்படுகிறது. அவசரப்படாதீர்கள். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். ராகு கேது இருப்பதனால் சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் கோளர் பதிகத்தை சொல்ல 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 நன்மைகள் அதிகமாக ஏற்படும். புற்றுள்ள அம்மன் கோயில் வழிபாடு பலத்தையும் நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும். இழுபறியான சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்வதும் குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வதும் விசேஷமான அமைப்பாக காணப்படும். பசுமாடுகளுக்கு சிறப்பாக ஒரு அமைப்பாக வெள்ளிக்கிழமையில் உணவு வைக்க மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் ஏற்படுத்தும். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். சாதாரண சளி தொந்தரவு, மூச்சு விடுவதற்கு கூட டாக்டரை போய் பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். அலட்சியப்படுத்தாதீர்கள். மூச்சு பயிற்சி அதிகமாக செய்வது கும்பத்துக்கு நல்லது நடக்கும். ஒவ்வாமை மருந்தால் அலர்ஜி ஏற்படும். உணவு அந்த சீ ஃபுட்ஸ் என்று சொல்வார்கள், அதை சாப்பிடக்கூடிய கும்பராசிக்காரர்கள் இந்த அடுத்த 45 நாட்களுக்கு ரொம்ப கவனமாக இருங்க. நல்ல இடத்துல சாப்பிடுங்க. அப்புறமா செல்வி சொன்னார் நடந்ததுன்னு கமெண்ட் போடாதீங்க. இந்த நேரத்தில் இது நடக்கும் என்று ஜோதிடத்தில் காட்டுகிறது. அதே சமயம் முருகர் வழிபாடு பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் இந்த உபத்திரத்திலிருந்து உங்களை காப்பாற்றும். சுப்பிரமணிய புஜங்கம் என்ற பாடல் கேட்க கேட்க தைரியம், நம்பிக்கை, அனுகூலங்களும் கெடுதலெல்லாம் மாறி ஏற்றத்தை ஏற்படுத்தும். நிறைய நல்லது. பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது, சுபகாரியத்தில் அமைப்புகள் ஏற்படுவது, குடும்பத்தில் புது வரவுகள் வருவது, அசையாமசைய பொருள் சேர்க்கை என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். தேக ஆரோக்கியத்தில் ஒவ்வாமை ஒவ்வாமை ஒவ்வாமை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்களுக்கு 1/5/2026 15/5/2026 வரை எல்லாமே ஏற்றத்துக்கு ஏற்படுத்தும். வார்த்தைகளில் மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதில் மட்டும் அதீத கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். ஸ்கின் அலர்ஜி விஷயத்தில் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கோடை காலத்தில் சளி தொந்தரவுகள் ஏற்படுவது உங்களுக்கு தான் காட்டுகிறது.
முட்டி வலி வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி செய்யாத மீனராசிக்காரர்கள், குறிப்பாக பெண்களுக்கு கால்சியம், விட்டமின் டி டெஃபிஷியன்சி எல்லாம் உங்கள் ஃபேமிலி டாக்டரை பார்த்து ஒரு பரிசோதனை செய்து கொள்வதும் தோப்புக்கரணமாவது போடுவது நன்மை ஏற்படுத்தி தரும். மீனராசிக்காரர்களுக்கு மற்றபடி புது பொறுப்பு, புது கௌரவம், புது இடம், மாற்றங்கள், சுபகாரியங்கள், டக்கு டக்குன்னு நல்ல காரியங்கள், திருமண தடைகள், உத்தியோக தடைகள், வியாபார தடைகள், படிப்பு தடைகள் எல்லாம் நீங்குவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். பெரிய அற்புதமான அமைப்பு ஏற்படும். பக்கத்தில் இருக்கக்கூடிய வாராகி வழிபாடு, இல்லையென்றால் வாராகி தெய்வத்தை டிபியாக வைத்து காலையிலும் இரவிலும் பார்த்து கொள்வது, வாராகியுடைய மந்திரங்களை ஜபிக்க 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 பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு அதிர்ஷ்டத்தையும் அதிகமாக பெறக்கூடிய ராசி மீனராசிக்காரர்கள். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், கர்ப்பிணிகள் சிறிது மருந்து மாத்திரைகளை தவறவிடாமல் எடுத்துக்கொள்வது, பிள்ளைகள் இடத்தில் கோபதாபத்தை காட்டாமல் இருப்பது, பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி காட்டாமல் இருப்பது மீனத்திற்கு சிறப்பான அமைப்பு. இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 1/5/2026 முதல் 15/5/2026 வரை உள்ள 15 நாட்களுக்கு உண்டான பலன்களும் எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து வாழ்த்துக்கள் கூறி நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.